Hi viewers, I'm Kausalya, 6th standard first term science measurements யூனிட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் டீட்டெயிலும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். கொஷின்ஸ்க்கு போகலாம். Solve the following. Question 1. The distance between your school and your house is 2250 meters. Express this distance in kilometer. இங்கே ஸ்கூலுக்கும் ஹவுஸ்க்கும் பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸ் மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிலோமீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணி ரைட் பண்ணணும். ஆன்சர்: த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அவர் ஸ்கூல் அண்ட் அவர் ஹவுஸ் 2250 மீட்டர்ஸ். இதை நம்ம கிலோமீட்டர்ஸில் கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அவர் ஸ்கூல் அண்ட் அவர் ஹவுஸ் இன் கிலோமீட்டர்ஸ் 2250 divided by 1000. That means 1000 meters is equal to 1 kilometer. நம்ம இங்கே given மீட்டர்ஸை எதுக்கு 1000ஆல் டிவைட் பண்ணுறோம்? ஏன்னா 1 கிலோமீட்டரில் 1000 மீட்டர்ஸ் இருக்குது. அப்போது 2250 மீட்டர்ஸில் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? ஸோ given மீட்டர்ஸை கிலோமீட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணோம்னா அதை 1000ஆல் டிவைட் பண்ணணும். நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 10 கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் நியூமரேட்டரில் 225 இருக்குது, டினாமினேட்டரில் 100 இருக்குது. 225ஐ 100ஆல் டிவைட் பண்ணணும். இதை ஈஸியாக இன்னொரு மெத்தடில் பண்ணலாம். டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 100க்கு 2 zeros இருக்கு இல்லையா? ஸோ நியூமரேட்டரில் 2 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் பண்ணணும், ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு. நியூமரேட்டரில் 0 கேன்சல் ஆகிடுச்சு, அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் என்ன? 5ம் 2ம். இதுக்கப்புறம் பாயிண்ட் பண்ணணும். ஆன்சர் 2.25 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் 225ஐ 100ஆல் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். செகண்ட் கொஷின். While measuring the length of a sharpened pencil, reading of the scale at one end is 2.0 centimeters and at the other end is 12.1 centimeters. What is the length of the pencil? நம்ம ஒரு பென்சில் எடுத்துகிட்டு ஸ்கேல் வச்சு அந்த பென்சிலோட லென்த்தை மெஷர் பண்ணணும் அப்படின்னா அந்த பென்சிலோட ஒரு எண்டை ஸ்கேலில் 0ங்கிற பாயிண்டில் வைப்போம். அந்த பென்சிலோட இன்னொரு எண்டு ஸ்கேலில் எங்கே மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை நம்ம அந்த பென்சிலோட லென்த்தாக எடுத்துப்போம் இல்லையா? பட் இங்கே பென்சிலோட ஒரு எண்டை எங்கே வச்சுருக்காங்க? 2.0ல் வச்சுருக்காங்க. அதர் எண்டை 12.1ல் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பென்சிலோட லென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு லென்த்தையும் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? 2.0வையும் 12.1 இதை நம்ம சப்ராக்ட் பண்ணாவே இந்த பென்சிலோட லென்த் நமக்கு கிடச்சிரும். Length of the pencil 12.1 minus 2.0 centimeters. ஸோ இதை எப்படி சப்ராக்ட் பண்ணணுன்னு நான் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆன்சர் 10.1 centimeters. Write in detail. 1. Explain 2 methods those you can use to measure the length of a curved line. ஒரு கர்வ்டு லைனை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற 2 மெத்தட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். மெத்தட் 1. ட்ரா எ கர்வ்டு லைன் ஏபி ஆன் எ பீஸ் ஆஃப் பேப்பர். ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு கர்வ்டு லைன் ட்ரா பண்ணி அந்த கர்வ்டு லைனோட ஒரு எண்டை ஏனும் இன்னொரு எண்டை பீனும் வச்சுக்கலாம். பிளேஸ் எ ஸ்ட்ரிங் அலாங் த கர்வ்டு லைன். Make sure that the string covers every bit of the curved line. இப்போ ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு இந்த கர்வ்டு லைன் வளைவாக இருக்குது இல்லையா? ஸ்ட்ரிங் எடுத்து நம்ம மெஷர் பண்ணால் தான் வளைக்க முடியும். ஸோ ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு அந்த லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்ட்ரிங்கை அந்த லைனோட எல்லா இடமும் டச் ஆகிற மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போகணும். மார்க் த பாயிண்ட்ஸ் வேர் த கவர்டு லைன் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் ஆன் த ஸ்ட்ரிங். இப்போது அந்த லைனோட எண்டு அந்த ஸ்ட்ரிங்கோட எங்கே
டச் ஆகுதோ, எங்கே மீட் பண்ணுதோ அந்த அந்த ஸ்ட்ரிங்கில் அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிக்கணும். Now stretch the string along the length of a meter scale and measure the distance between the two markings of the string. Note it. This will give you the length of a curved line. இப்போ அந்த ஸ்ட்ரிங் எடுத்து வளைச்சி நம்ம அந்த கர்வ்டு லைனுக்கு தகுந்தது போல் வளைச்சி மெஷர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதை வந்து அந்த கர்வ்டு லைனோட எண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்ட்ரிங்கில் அந்த இடம் எங்கே மீட் பண்ணுதோ அதை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த ஸ்ட்ரிங் எடுத்து என்ன பண்ணணும், நல்லா நீட்டிக்கணும். நீட்டிட்டு இப்போ ஸ்கேல் வச்சு அந்த ஸ்ட்ரிங்கில் அந்த பாயிண்ட் நம்ம குறிச்சிருக்கோம்ல அது வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். எதுக்காக இப்படி பண்ணுறோம்? ஒரு கர்வ்டு லைனை ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண முடியுமா? அதோட லென்த்தை பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் அந்த கர்வ்டு லைன் மேலேயே வளையிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு அந்த கர்வ்டு லைன் ஃபுல்லாக வச்சு அந்த எண்டு வரைக்கும் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ அந்த ஸ்ட்ரிங்கை நல்லா நீட்டி விட்டு அதை நம்ம ஸ்கேல் வச்சு அந்த லென்த்தை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் 2. Draw a curved line AB on a piece of paper. இங்கேயும் வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு கர்வ்டு லைன் ட்ரா பண்ணி அதோட ஒரு எண்டை எண்ணும் இன்னொரு எண்டை பீனும் வச்சுக்கணும். செப்பரேட் த லெக்ஸ் ஆஃப் த டிவைடர் பை 0.5 சென்டிமீட்டர்ஸ் ஆர் 1 சென்டிமீட்டர் யூஸிங் எ ரூலர். இப்போ ஒரு டிவைடர் எடுத்துக்கணும். இதை ஸ்கேல் வச்சு 1 சென்டிமீட்டரோ ஆர் 0.5 சென்டிமீட்டர்ஸோ வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். Place it on the curved line starting from one end. Mark the position of the other end. Move it along the line again and again, cutting the line into number of segments of equal lengths. The remaining parts of the line can be measured using a scale. இப்போது டிவைடரில் ஃபார் எக்ஸாம்பிள் 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம மெஷர் பண்ணி டிவைடர் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு மேலே பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இந்த கர்வ்டு லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த டிவைடரோட அந்த 1 சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னா அது அந்த அளவை மாற்றக்கூடாது. ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுக்கணும். அந்த கர்வ்டு லைனோட ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சு டிவைடர் அப்படியே திருப்பி வச்சு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த லைன் கர்வ்டு லைன் இருக்குது இல்லையா, அதோட எண்டு வரைக்கும் கொண்டு போனோம் அப்படின்னா ரிமைனிங் கொஞ்சம் பாட்டு மீதி இருக்கும்ல, எல்லாமே 1 சென்டிமீட்டர்னு வச்சு ஒரு 4 செக்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம். 4 டைம்ஸ் நீங்கள் அந்த டிவைடரை திருப்பி இப்படி வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ரிமைனிங் கொஞ்சம் பாட்டு இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 0.5 அவ்வளோ இருக்குது அப்படின்னா அதை நம்ம இந்த டிவைடரோட அளவெல்லாம் மாற்றக்கூடாது. 1 சென்டிமீட்டர் வச்சா 1 தான் இருக்கணும். ரிமைனிங் பார்ட்டை வந்து நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ டிவைடரில் 1 சென்டிமீட்டர் வச்சுருக்கிறனால ஒரு 4 செக்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் அதை திருப்பி வைக்கிறீங்க. ரிமைனிங் அந்த கர்வ்டு லைனோட ரிமைனிங் பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறீங்க. இப்போது அந்த செக்மெண்ட்ஸ் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் த நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ். Therefore, the length of the line is equal to number of segments into length of each segment plus length of the left over part. இப்போ அந்த கர்வ்டு லைனோட லென்த் எப்படி மெஷர் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ்னால் அந்த டிவைடரை எத்தனை தடவை நம்ம திரும்ப வச்சுருக்கோம். ஒரு 4 டைம்ஸ் வச்சுருக்கோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு அந்த டிவைடரை திருப்பி அந்த லைனில் ஒரு 4 செக்மெண்ட்ஸ் வச்சுருக்கோன்னு எடுத்துக்கலாம். லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட், அதுக்கு என்ன போட்டுக்கலாம்? லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட் அப்படின்னா நம்ம டிவைடரை எவ்வளோ சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி எடுத்திருக்கோம், அதுதான் லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட். இப்போ டிவைடரை நம்ம 1 சென்டிமீட்டர்னு மெஷர் பண்ணி எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் 4, லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட் 1, 4 into 1 4. நீங்கள் லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட் அப்படிங்கிறது, அதாவது இந்த டிவைடரை நீங்கள் 1 சென்டிமீட்டர் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம். நீங்கள் 2 சென்டிமீட்டர்ஸ்னோ 3 சென்டிமீட்டர்ஸ்னோ எப்படி வேணாலும் நம்ம டிவைடர் வச்சுக்கலாம். இங்கே நான் எக்ஸாம்பிள்ஸ்க்காக சொல்லிகிட்ருக்கேன். லென்த் ஆஃப் த லெஃப்ட் ஓவர் பார்ட், இது வந்து அந்த மீதி ரிமைனிங் பார்ட் இருந்தது இல்லையா அந்த கர்வ்டு லைனில், அதை வந்து ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணணும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அது 0.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் 4, லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட் 1, 4 into 1 4 plus length of the left over part 0.5.
அப்போ 4 + 0.5 4.5. இப்படி தான் ஒரு கர்வ்டு லைனோட லென்த்தை மெஷர் பண்ணணும். இதெல்லாம் பாயிண்ட்ஸ் போட்டு ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு fill in the following chart. இங்கே ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க, அதோட டெஃபினிஷன், பேசிக் யூனிட், இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங், இதெல்லாம் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி லென்த். Definition of length: the distance between one end and the other desired end is called as length. ஒரு எண்டுக்கும் இன்னொரு எண்டுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் லென்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் போட்டுக்கலாம், அந்த லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், எண்டு பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். இப்போ ஏக்கும் பிக்கும் இன் பிட்வீனில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் லென்த். லென்த்தோட பேசிக் யூனிட் மீட்டர். Instrument used for measuring, measuring tape, meter scale. Next property, mass. Definition of mass: mass is the measure of the amount of matter in an object. ஒரு பொருளில் இருக்கிற அந்த பருப்பொருள் எவ்வளவு அப்படின்னு மெஷர் பண்ணுறது தான் மாஸ். ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கிற அமௌண்ட் ஆஃப் மேட்டர் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் மாஸ். மாஸோட பேசிக் யூனிட் kilogram. Instrument used for measuring, beam balance, electronic balance. Next property, volume. Definition of volume: the space occupied by an object is called its volume. ஒரு பொருள் ஒரு இடத்தை அடைச்சிக்குது அப்படின்னா அதுதான் அதோட வால்யூம். வால்யூமோட பேசிக் யூனிட் லிட்டர். Instrument used for measuring: graduated cylinder, beaker, pipette, burettes. Next property, time. Definition of time: time is the interval between two events. ஏதாவது ரெண்டு நிகழ்வுக்கு இடையில் இருக்கிற அந்த இடைவெளி, இதுதான் டைம். டைமோட பேசிக் யூனிட் செகண்ட். Instrument used for measuring: pendulum clock, quartz clock. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் அழுத்திட மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். தேங்க்யூ.